இங்க ஒருத்தர் செக்யூரிட்டியா ஒரு கடையில ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ ஒரு காரனுமே இவங்க கடைக்கு முன்னாடி வந்து காரை பார்க் பண்ணுவான். இவருமே கொஞ்சம் கார் ஓரமா பார்க் பண்ணுங்க, மத்த கார்லாம் வரும் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அவன் கேட்கவே மாட்டான். ஆனா கார் இப்படி நிக்கிறத பார்த்தா தனக்கு வேலை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கெஞ்ச ஆரம்பிப்பாரு. இவர் கெஞ்சறத பார்த்தோன்னே ரொம்ப பாவமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே காரை ஓரமா பார்க் பண்ணிடுவான். இதே மாதிரி அடுத்த கஸ்டமர் இப்ப அந்த கடையில பர்ச்சேஸ் பண்ணிட்டு பொருள் எல்லாத்தையுமே கையில கொண்டு வருவாங்க. அதனால இவரே போய் டோர் திறக்க போவாரு. அப்ப அந்த டோர்ல மாட்டி இருந்த சென்சார் கையோட வந்துருது. அதை பார்த்தோன்னு அந்த காரோட ஓனர் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா இந்த விஷயத்தை இதோட விடாம மேனேஜரையும் கொண்டு போய் இவங்களை அசிங்கப்படுத்துறாங்க. இதே போல மறுபடியும் ஒரு கார்காரன் இவங்க கடைக்கு முன்னாடி ஒரு காரை பார்க் பண்ணிட்டு அந்த கடைக்குள்ள போவான். அப்ப பார்த்து மேல இருந்து ஒரு காக்கா இவங்க கார் கண்ணாடியிலே கக்கா போயிரும். அதனால செக்யூரிட்டியை இதை கழுவு சொல்லிட்டு உள்ள போவான். அவருமே ஒரு பக்கெட்ல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து அப்படியே மேல ஊத்தி விட்டுருவாரு. அதுவுமே கிளீன் ஆயிரும். இப்ப அந்த காரோட ஓனருமே அந்த கடையை விட்டு வெளியில வந்து இவரோட கார்ல ஏறுவாரு. அப்ப காருக்குள்ள இருக்க முக்கியமான டாக்குமெண்ட் நினைஞ்சிருக்கும். அதை பார்த்தோன்னே இவருமே அந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு இந்த செக்யூரிட்டி கிட்ட வந்து அவரையுமே திட்ட ஆரம்பிச்சு அவரோட கையவே முறுக்க ஆரம்பிச்சிடறான். இப்படி அடுத்த நாளுமே இவரு போன் பேசிட்டு இருக்கும் போது ஒரு கார்காரன் வந்து உங்க கடைக்கு முன்னாடி பார்க் பண்றான். அப்ப அந்த கார்காரனை பார்த்து கொஞ்சம் காரை ஓரமா பார்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவான். ஆனா அந்த கார்காரன் நீ இன்ன வரை என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு இவரே தள்ள ஆரம்பிச்சிருவான். இவருக்குமே ஒரு கட்டத்துக்கு மேல கோவம் வந்து அவர் அடிச்சிருவான். அதனால உள்ள இருந்த மேனேஜருமே வந்து இவரை திட்டிடுவாரு. இவருமே இப்ப கோவப்பட்டு அந்த வேலையை விட்டுட்டு கிளம்பிடுவாரு வீட்டுக்கு. ஆனா இவருமே வீட்டுல சும்மா இருக்காம ஃபர்ஸ்ட் ரோட்டோரத்துல ஒரு காய்கறி கடை போடுவாரு. அப்படியே போக போக அங்க ஒரு டீ கடை ஓபன் பண்ணி மிகப்பெரிய ஒரு பிரான்ச்சை உருவாக்கிடுறாரு.